ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 6 to 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் 20 to 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் பண்ணுறதுக்கு மசாலா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஃப்ரையிங் பேனில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானது கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இது கூட சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த இஞ்சி பூண்டு கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. அதோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம். சிக்கன் ஃபுல்லாக வெங்காய விழுது கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பவுடர் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. மசாலா பவுடர் சிக்கன் ஃபுல்லாக கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி சிக்கனில் நிறைய தண்ணி இருக்கிறதுனால 1/2 டம்ளர் தண்ணி போதுமானது. உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மசாலா பவுடரை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கனோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சிக்கனெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த பெப்பர் சிக்கன் சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கூட இந்த பெப்பர் சிக்கனை சர்வ் பண்ண போகிறேன்.
இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.